எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக தான் நான் 2வது நாளாக இன்றைக்கி வரேன். நேற்று வந்திருந்தேன். இது நடக்கிற எல்லா நாளுமே என்னோடய ஆதரவை நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இது நம்மளுடைய தமிழர்களுக்கான ஒரு ஒற்றுமையை நான் பார்க்குறேன். எல்லாம் இங்கே வந்து அந்த ஜாதி இந்த ஜாதி, அந்த கட்சி இந்த கட்சி, அவங்க அப்படி இப்படிலாம் இல்லை. தமிழால் எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஆஸ் அ தமிழனா நானும் என்னுடைய பங்களிப்பை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா தமிழர்களும் எல்லா பார்க்குறவங்களும் இந்த வாட்டி இது வரைக்கும் நம்ம விட்டு கொடுத்ததெல்லாம் போதும். இது வரலாற்றில் மிக மிக ஒரு முக்கியமான பதிவாக நான் இதை பார்க்குறேன். ஒரு ஸ்டூடெண்ட்ஸே இன்னும் ஒரு கவர்மெண்ட் கூப்பிட்டு பேசுகிறனாக்கா நாளைக்கு யாரை கூப்பிட்டு பேச போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இதுக்கு ரொம்ப சீக்கிரமாக இதுக்கு தீர்வு வரும். அது வரைக்கும் எங்களுடைய போராட்டம் கண்டிப்பாக தொடரும். என்னுடைய ஆதரவு இருக்கும். நன்றி. பேசுறாங்க 10 பேர் பேசுறாங்க. எல்லாரும் ஸ்டூடெண்ட் வில்லிங் என்னன்னா சிஎம் வந்து பேசுறது ரெடியா இருக்காரு. அறிக்கை வச்சுக்கிட்டு அதனால அமைப்புகள் சார்ந்தவங்க யாராவது இருக்காங்க செக் பண்ணுங்க. எல்லாரும் இங்க நாங்க போய் பேசக்கூடாது சார். அவங்க தான் வரணும். நேற்று போய் கோரிக்கை வச்சது காது கொடுத்து யாரும் கேட்கல. நேற்று போய் பேசுறதுக்கு யாரும் என்ன பதில் சொல்லவே இல்லை. நேற்று போனது நான் இருக்கேன். ஆனா அதுக்கே வந்து யாரும் காது குத்தலாம் கேட்கல. அறிக்கை கூட சொன்னதுக்கு அறிக்கை கூட விட முடியாது. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வந்துட்டு சொல்லிட்டு அவங்க காது கொடுத்து கேட்கறதுக்கு அவங்க ஐடியா அவசர சட்டமா கொண்டு வரணும். காது கொடுத்து கேட்கறதுக்கு ஐடியா. ஹிந்தி திணிக்கப்பட்ட பொழுது மாணவர்கள் இதுபோல கிளர்ந்தெழுந்துதான் அந்த ஹிந்தி திணிப்பை எதிர்த்து தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதுபோல இலங்கையில் நம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது ஜே.ஆர். ஜெயவர்தன என்ற அந்த அதிபரை கண்டித்து மாணவர்கள் கிளர்ந்தெழுந்த பின் தான் தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் ஏற்பட்டது. அதுபோல இன்று தமிழர்களின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் நசுக்குகின்ற ஒரு வேலையை இன்று மத்திய அரசு எடுத்திருப்பதை மாணவர்கள் தலையிட்டு அவர்கள் கொதித்தெழுந்திருப்பது தமிழ் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் எந்த கொம்பனாலும் அசைத்து கூட பார்க்க முடியாது என்ற நம்பிக்கையை இந்த மாணவர்கள் பட்டாளம் இளைஞர்கள் பட்டாளம் நமக்கு கொடுத்திருக்கிறது. இதுபோல ஒவ்வொரு விஷயத்திற்கும் எங்கள் மாணவர்கள் இளைஞர்கள் இதற்கு தலையிடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்க டெல்லிக்கு போன நியூஸ் வந்தாலே நாங்க தலைய ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் வேணும். இன்னொரு விஷயம், 2வது விஷயம் என்னன்னா எங்களோட வாடி வாசலை திறந்து விட்டு காளைகளையும் அழைக்கணும். இந்த 2 விஷயம் நடந்தா மட்டும்தான் நாங்கள் அலைவோம், இல்லை போராட்டம் குறையும். அது வரைக்கும் எங்க போராட்டம் என்னைக்குமே முடியாது. வேண்டும் ஜல்லிக்கட்டு.
கண்ணீரே தமிழகத்துக்கு கண்ணீரே தமிழகத்துக்கு கண்ணீரே வீட்டாவை தடை செய் வீட்டாவை தடை செய் ஜல்லிக்கட்டை தடுக்காதே ஜல்லிக்கட்டை தடுக்காதே நீங்க அப்புறம் பேசுங்கப்பா. உட்காரு பேசுறேன். மத்திய அரசும் மாநில அரசும் இந்த மாணவர்களோட போராட்டத்திற்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்கணும்னு இதன் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லை, தமிழோட உணர்வை யார் தூண்டினாலும் எந்த அளவுக்கு ஆகுன்றதை இந்த மாணவர்கள் காட்டிகிட்டு இருக்காங்க. அதோட என்னோட பங்களிப்பும் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உச்சநீதிமன்றம் இப்போ சட்டம் போட்டு சொல்கிறீங்க, கர்நாடகாவுக்கும் அதே சட்டமன்றம் தானே, உச்சநீதிமன்றம் தானே உங்களுக்கு இது கொடுத்தது தண்ணி திறக்க சொல்லி. அந்த சட்டத்தை ஈட்டில்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க மோடி? அப்போ தமிழன் வந்து எங்கே போனாலும் வந்து எல்லா பிரச்சனையும் வந்து விட்டுட்டு போயிடுவான்னு நினைக்கிறீங்களா? எங்கள் கூட்டிகிற கூட்டம் வந்து சாதாரண கூட்டம் இல்லை, இளைஞர்கள் கூட்டம். அதை மீறி ஒன்று பண்ண முடியாது, அடக்கணும்னு நினச்சி இது பண்ண முடியாது. அறவழியில் தான் போராடுறாங்க. இந்த போராட்டம் வந்து அறவழி போராட்டம் தான். இதே கர்நாடகாவில் நடந்த போராட்டம் வந்து வன்முறை போராட்டம். பஸ்ஸை கொளுத்துனானுங்க, நம்ம தமிழினை கண்ட போராட்டத்தில் அடித்தாங்க. இங்கே ஒரு தமிழனும் எந்த ஒரு வன்முறையிலையும் ஈடுபடவும் மாட்டான். தமிழன் தன்மானம் உள்ள தமிழன், அவன் என்றைக்குமே அந்த மரியாதையும் தன்மானத்தையும் விட்டு கொடுக்க மாட்டான். கேடு கட்ட கர்நாடகாரன் மாதிரி கிடையாது தமிழன். என்றைக்குமே அவனோட உணர்வில் யாரையும் வந்து அவன் உணர்வை கட்டுப்படுத்த முடியாது. ஜல்லிக்கட்டு எங்களுக்கு உடனடியாக வேணும். முதலமைச்சர் ஓபிஎஸ் எங்கே இருக்காருனே தெரியல. அவர் நாட்டை விட்டு போயிட்டாரா இல்லை இந்தியாவை விட்டு வெளில போயிட்டாரா தெரியல. 2 அமைச்சர்கள் வந்து அவங்க முன்னிலையில் வந்து நைட்டு 2 மணிக்கு காவல்துறை அதிகாரிகள் அப்புறமா ஒரு சில பிரதிநிதிகள் வந்து பேசுகிறாங்க. கோரிக்கை என்னென்ன வச்சாங்க அப்படின்னா, ஜல்லிக்கட்டு நடத்தணும், அதுக்கு வந்து அரசு வந்து உடனடியாக வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து அலங்காநல்லூரில் வந்து போராடினவங்க மேலே போட்ட வழக்குகளை வந்து வாபஸ் பெற வேணும். இப்படி பல கோரிக்கைகள் வச்சாங்க. இது வந்து முக்கியமான 2 கோரிக்கைகள். இதில் வந்து ஜல்லிக்கட்டு உடனடியாக நடத்துறதுக்கு வந்து அரசு வந்து என்னென்ன முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க அரசு சார்பாக வந்து எடுத்து சொன்னாங்க. அதில் முக்கியமாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, உடனடியாக வந்து ஆர்டினன்ஸ் இடைக்கால சட்டம் கொண்டு வர்றதுக்கு வந்து அரசு சார்பாக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் பார்லிமெண்ட்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் போய் ஜனாதிபதியை பார்க்கறதுல இருந்து கேபினெட்டில் வந்து அழுத்தம் கொடுக்குற வரைக்கும் எல்லா முயற்சியும் உடனடியாக எடுக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு இது சொன்னாங்க.